அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இந்த சேனையினுடைய தலைமை தொண்டனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. பையன் சார் இந்த பால்சாமி கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார். எங்க தலைவர் தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக்க எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, நம்பிக்கையோடு வீடு போய் சொல்லுங்க. யாருமா வீட்டுல வாமா வெளியேமா கொண்டு வரவா 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அந்த மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். நம்மால பயனடைஞ்சவங்க நிச்சயம் உங்களை வரவேற்பாங்க. ஏங்க, யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க, உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நினைச்சு பாருங்க. ஒரு குறும்படம். இந்தியா சுதந்திரம் வாங்கின 79 வருஷத்துல எந்த ஒரு மாநில அரசும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது கிடையாது. அதை செஞ்சது யாரு? நம்ம ஐயா தான். அண்ணா யூனிவர்சிட்டியை கட்டி 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அங்க உள்ள போய் ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் நடந்திருக்குதா? முதலா அதுவும் ஆளுங்கட்சிக்காரனால அந்த சம்பவம் நடந்துச்சு. அது சாதனை இல்லையா? சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான்காரங்க மட்டும்தான் இதுவரைக்கும் சிக்கி இருக்காங்க. அந்த வரிசையில முதலா இடம் முடிச்சு தமிழ்நாட்டோட மானத்தை காத்துல பறக்க விட்டது யாரு? திமுக காரங்க தானே. அதுவும் ஐயாவோட இந்த 5 வருஷ ஆட்சியில தான். கள்ளச்சாராய சாவுல கொத்து கொத்தா செத்தாங்களே, அந்த சாதனை யாரோட ஆட்சியில நடந்தது? ஐயாவோட 5 வருஷ ஆட்சியில தானே. பள்ளிக்கூடம் போற சின்ன பசங்க கஞ்சா போதையில வடமாநில இளைஞரை வெட்டி நேஷனல் லெவல் ஃபேமஸ் ஆனாங்களே, 5 வருஷத்துல தமிழ்நாட்டை எவ்வளவு சீரழிச்சிருக்காரு. இது சாதனை இல்லையா? ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட ஆஸ்பத்திரியில 7 ஜனங்களோட கிட்னியை திருடி வியாபாரம் பண்ணாங்களே, அந்த சாதனை இதுவரை எந்த கட்சி எம்எல்ஏ செஞ்சிருக்காரு? டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாயா பிச்சை எடுத்து 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்களே, 5 வருஷத்துல இப்படி ஒரு சாதனையை எந்த கட்சியால செய்ய முடியும்? அரசு வேலை வாங்கி தரேன்னு 2000 கோடிக்கு மேல ஊழல் செய்ய எந்த கட்சியாலங்க முடியும்? டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கும் போதே இதுவரை தேர்வு ரத்தானதே இல்ல. அதை செஞ்சது யாருப்பா? ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே. காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ற சம்பவங்களும் கஞ்சா விற்கிற சம்பவங்களும் இதுவரை நடந்திருக்குதா? இந்த 5 வருஷத்துல தானே இதெல்லாம் நடந்திருக்குது. பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் அறிவாளை எடுத்துட்டு போய் மாறி மாறி வெட்டிக்கிட்ட சம்பவம், குத்திக்கிட்டு செத்து போன சம்பவம் எல்லாம் அதுல செஞ்சது யாருல? நம்ம ஐயா ஸ்டாலின் தானே. பொங்கலுக்கு ஒழுங்கின வெள்ளத்தை கொடுத்தது, பொய் வாக்குறுதி கொடுத்து ஜனகணத்தில நாமத்தை போட்டது, சென்னை சிட்டிக்குள்ள இஷ்டத்துக்கு கார் ரேஸ் நடத்துறது, வருஷம் தவறாம கரண்ட் பில்லை ஏத்துறது, சொத்து வரின்னு காசை பறிக்கிறது, குப்பைக்கு கூட வரி போட்டு ஜனங்களை கூப்பாடு போட வைக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சோமாலியான ஒரு நாடு நாசமாக 30 வருஷம் தேவைப்பட்டதுங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் தன்னோட நிர்வாக திறமையால 5 வருஷத்துல எப்படி 5 வருஷத்துல தமிழ்நாட்டை சீரழிச்சு காட்டியிருக்கிறார். இப்படி எல்லாவற்றிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஏன் பல மடங்கு உயர்த்தி சாதனைகளை படைச்சிருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. தெருப்பால் அடிப்பேன் மாஸ்டர். ஏண்டா புழைக்க வந்த நாச்சன் போனா போகுன்னு இடம் கொடுத்து கடை வச்சுக்கிறான்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளியா ஊர்க்காரங்கள நீ? நம்ம திட்டங்களால பயனடைந்திருக்கிற எண்ணிக்கை மட்டும் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. பாடும் பாடி தொலையும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேர். முதலமைச்சர் தொகுதியில இருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்க. அவர் தொகுதியில இருந்து எங்களுக்கு போடலன்னா எப்படி சார்? காலை உணவு திட்டம் 19,34,000 குழந்தைகள். காலையில திங்கக்கிழமை உப்புமா, செவ்வாய்க்கிழமை உப்புமா, புதன்கிழமை உப்புமா, வெள்ளிக்கிழமை உப்புமான்னு வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்கள்ல 4 நாட்கள் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவா? புதுமை பெண் திட்டம் 6,95,000 மாணவிகள். 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? யாருங்க சார்? அவன் அப்பன் காசை எடுத்து மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுலாம் புதுமை பெண்ணா? இதெல்லாம் இதுவா புதுமை? இதுவா நீங்க படைக்க போற புதுமை பெண்? இதுவா? அந்த திட்டத்துக்கு பேர் இதை விட கேவலமா வைக்க முடியுமா? தமிழ் முதல்வர் திட்டம் 5,40,000 மாணவர்கள். நல்ல வேலை கொடுத்துனா அதுவே சம்பாதிச்சு அதே போச்சு. 1000 ரூபாய் கொடுன்னு கீவில உங்க வீட்டுல நின்னுக்கிட்டா இருக்குது. 1000 ரூபாய் தான் எனக்கு வேணும் ஒத்த காலில் நிக்கிறாங்களா யாராவது? இல்ல இவங்க விளங்கவே மாட்டாங்க, நாசமா போவாங்க. கருணாநிதி குடும்பம் தான். கருணாநிதியோட மகன் பேர இன்னும் அவன் எல்லாரும் அழிஞ்சு போயிருவாங்க. விடியல் பயணம் திட்டம் 910 கோடி பயணங்கள். எது இலவச? யார் கேட்டது? அதெல்லாம் இலவச பேருந்து கொடுங்க கொடுங்க யாராவது கேட்டு மனு கொடுத்து நின்னுகிட்டு இருந்தாங்களா யாராவது?
நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ மக்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் அவங்க நம்ம அரசோட திட்டங்கள்ல பயனடைஞ்சக்கூடியவங்களா இருப்பாங்க. நீ ஏன் கடன் வாங்கி நீ வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல, கடனை வாங்கி காசு கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில தான் ஏத்தி வச்சிருக்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இங்க கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் மக்கள் கிட்ட போகும்போது சொல்ல வேண்டியது என்ன? கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. மர்க்கா சொல்லு. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அண்ணா இறந்த ஒரு பாடு கருணாநிதி எப்படி வந்தாரு? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை? மக்கள் அவரு தான் ஓட்டு போட்டாங்களா சிஎம்னு? அண்ணா இறந்ததுனால விபத்துனால அவர் சிஎம் ஆனார். நினைச்சிடாதீங்க ஏதோ மக்கள் விரும்பி அவர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அண்ணா உடம்பு சரியில்லாம இறக்க போறாரு நல்லா முன்கூட்டி தெரிஞ்சு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையுடைய சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இனி எப்போது நாம தான் இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி மால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கக்கூசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேயவும், கருணாநிதி இடம் இங்கே காண்பராக போட்டு துப்பவும், இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துக்கு வைக்கிற குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா. நான் ரெடி, நீங்க ரெடியா? 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 ஒவ்வொரு மக்களும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கருதுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தங்கள் கனவுகளை இதோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நேரடியாக தெரிவிக்க மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். ரைட் சைடு 3 ஆகும். பச்சை சேலை எந்திரிப்பா. மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலங்க ஐயா. நான் எம்பிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டீங்க? 10 பைசா போடா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? தேவையில்ல இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. மனு எழுதி கொடுமா. சார் மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப 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 பிரம்மாண்ட சிரிப்பையா. அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது, எங்க எம்பிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு கிடைக்காத பிரச்சனை. காசு வாங்கிட்டியா நீ? வாங்கல இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு கொடுத்து விடு. போ இப்ப காமெடி. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.